தாராபுரம்ல இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னை வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோங்க. NCS Tamil BGM TNSTC பஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாராபுரம் டு சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. பிராண்ட் நியூ பஸ் BS6ங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து அந்த ஸ்டிக்கரிங் பார்த்தேன், சென்னை சூப்பர் கிங் ஸ்டிக்கரிங்கு. பட் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்போசிட்டில் வருதுங்களா. மோஸ்ட்லி கரூரில் இருந்து எடுக்கிற SCTC பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. துறையூர், பெரம்பலூர் போய் அங்கேருந்து விழுப்புரம் வழியாக உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் வந்து போகிறாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் அகரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் தாராபுரம், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் ஊரில் தாங்க நான் இப்போ இருக்கிறேன். ஸோ காலையில் வந்துட்டோடனே எனக்கு சரியான டயர்டு. ஏன்னா நைட்டு vlog எடுத்துகிட்டு வந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு வந்தனால எனக்கு சரியான தூக்கம் இல்லை. ரெண்டாவது வெயில்னால ஒரு நல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லி இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாங்க. இந்த ரூம் வந்து தாய் ரெசிடென்சி. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ரெசிடென்சி இருக்குது. நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தாவே இந்த ரூம் தெரியும், தாய் ரெசிடென்சி. ஸோ இங்கே தான் வந்து நான் வந்து ஸ்டே பண்ணேன். நான் AC தாங்க எடுத்தால் 1000 rupees ஆச்சு. 24 hours கணக்கு. ஆனால் நான் 24 hours ஸ்டே பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 hours தான். காலையில் செக்இன் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு செக்இன் பண்ணேன். இப்போ ஒரு 6 o'clock வந்து செக் அவுட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ரூமுங்க, கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வீடியோலாம் எந்த ஒரு வீடியோ எடுக்கல, எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை. நான் ஸ்டே பண்ணேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பரான ரூமாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம்ல இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னை வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் vlog தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்னி பஸ் இல்லை, நம்மளுடைய TNSTC பஸ். TNSTC பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அது ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு BS6 3+2 சீட்ரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மார்ச் 13ங்க. 13ஆம் தேதியில் இருந்து தான் தாராபுரம் டு சென்னை டைரக்ட் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தாராபுரமில் இருந்து சென்னைக்கு டைரக்ட் சர்வீஸ் இல்லைங்க. மேபி இருந்திருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லாமல் இருக்காதுங்க, கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் ஆனால் இடையில சர்வீஸை ஸ்டாப் பண்ணி இப்போ அகைன் மறுபடியும் நம்மளுடைய TNSTC வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு சென்னை வந்து சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லோ கலர் பஸ்ஸுங்க. அந்த TNSTC BS6 புதுசாக கொண்டு வந்தாங்களே அந்த பஸ்ஸு தான் வந்து தாராபுரம் டு சென்னை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் TNSTCயில் ட்ராவல் பண்ணுறேங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SCTCயில் நிறைய ட்ராவல் பண்ணி லாங் ஜெர்னி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா TNSTCயில் நம்ம தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். அதே போல் ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி நல்லா இருக்குங்க. ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன், எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே, இந்த பஸ்ஸை நம்ம ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் போடலாம் சொல்லி தான் இன்றைக்கி நான் தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 o'clock இங்கே தாராபுரமில் இருந்து எடுப்பாங்க. மணி 6 o'clock ஆகுதுங்க. ஸோ நான் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் போயிட்டு நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்னுடைய vlog நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்மளுடைய vlog-ஐ தாராபுரம் டு சென்னை இந்த பிராண்ட் நியூ பஸ்ஸான TNSTCயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க. தாராபுரம் ஒரு மெயினான ஊர். ஏன்னா இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் கிளம்புங்க. ஏன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இங்கேருந்து திருப்பூர், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்குன்னு நிறைய பஸ்ஸஸ் இங்கேருந்து கிளம்பும். ஃபஸ்ட் டைம் வந்து தாராபுரம் வந்திருக்கேன்.
ஸோ டைம் வந்து 6 o'clock. இன்னும் நம்ம பஸ்ஸு கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. போயிட்டு நம்ம எதனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், நல்லபடியாக போயிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே எனக்கு பின்னாடி இருக்கல சூர்யா பேக்கரி, இங்கே தாங்க சாப்பிட்டேன். காளான் ஃப்ரை ஒன்று, அதுக்கப்புறம் பானிபூரி, கேரட் ஜூஸ் சாப்பிட்டேன். மொத்தமாக சேர்த்து 115 ரூபா ஆச்சுங்க. ஏன்னா மதியானம் வேறு நான் சாப்பிடலை, நல்லா தூங்கிட்டேன்னா, அதனால் இப்போ சாப்பிட்லான்னு சொல்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஸோ வாங்க பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகலாம். நம்ம பஸ்ஸு 7 மணி தான், இன்னும் ஆனால் வந்திருக்காது. போயிட்டு அங்கே பார்க்கலாம். ஸோ அதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தாராபுரம் டு சென்னை சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணது 13 மார்ச் முதல் இயக்கப்படுகிறது என்பதை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 13ஆம் தேதியில் இருந்து தான் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தாராபுரம் டு சென்னை வண்டி. இப்போ தாங்க வந்து உள்ளே கேட்டேன், ஆஃபீஸில் கேட்டேன். ஸோ நம்ம பஸ் எப்போ வரும்னு கேட்டதுக்கு வந்துடுங்க, ஒரு 6:30 மணிக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட சில டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ இங்கே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு வந்து சென்னை போகிறாங்க. சென்னையில் கிளாம்பாக்கம் தான் போகிறாங்க, கோயம்பேடு போல். ஸோ அதனால் நீங்கள் தாராபுரம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடியும், கோயம்பேடு போக மாட்டாங்க. ஸோ தாராபுரமில் இருந்து 2 ரூட்டில் சென்னைக்கு போகலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாராபுரமில் இருந்து காங்கயம், ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து சேலம் பைபாஸை பிடிச்சி சென்னை வந்து போய்க்கலாம். இங்கேருந்து எம்எஸ்எஸ் ஆப்ரேட் ஆகும். தாராபுரம் டு சென்னை ரெகுலராக எம்எஸ்எஸ் இருக்குது, மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரமில் இருந்து காங்கயம், ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து சேலம் பைபாஸ் வழியாக சென்னை போவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரமில் இருந்து உங்களுக்கு கரூர் வழியாகவும் சென்னை போகலாம். இங்கேருந்து சில பஸ்ஸஸ் வந்து கரூர் பையும் சென்னை போவாங்க. நம்மளுடைய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரூர் பை தான் சென்னை போகும். ரூட் என்ன ரூட்டுன்றது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், அதே போல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். தாராபுரம் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக வந்து சர்வீஸ் ஓட்டிகிட்ருக்குங்க. ஆனால் இந்த புது பஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதியில் இருந்து போட்டிருக்காங்க. இந்த BS6 போட்டது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதியில் இருந்து போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் BS4 அந்த பஸ் தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா BS6ல் 13ஆம் தேதி மார்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இந்த சர்வீஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சுங்க, சென்னை போகிற பஸ்ஸு வந்துடுச்சு. பிராண்ட் நியூ பஸ்ஸு BS6 டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு வந்துடுச்சு. கரெக்டாக 6:30க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து அந்த ஸ்டிக்கரிங் பார்த்தேன், சென்னை சூப்பர் கிங் ஸ்டிக்கரிங்கு. பட் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்போசிட்டில் வருதுங்களாம், சென்னை டு தாராபுரம் வருது போல். ஸோ அதனால் அந்த வண்டியை என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஓகே, இந்த வண்டியும் நல்லா தாங்க இருக்குது, நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க 3+2 சீட் டைப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சீட் இருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு BS6ங்க, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து சீட் போட்டிருந்தேன். ஸோ நான் சீட் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தாங்க புக் பண்ணேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போதைக்கு உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் நான் பேக்கில் தான் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சீட் வந்து ஃபஸ்ட்டு 5 சீட் வந்து லேடிஸுக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நமக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது அது புக் பண்ண முடியுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரக்கூடாதுங்களா. ஸோ அதனால் வந்து நான் இங்கே எதனாச்சும் உட்காந்துப்பேன். ஆனால் கேபின்லாம் மிஸ் ஆகாதுங்க. டிரைவர் அண்ணாட்ட கேட்ட பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேங்க, வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ கேபின்லாம் உங்களுக்கு பக்காவாக வரும். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க.
ஸோ நான் சீட் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் புக் பண்ணேங்க. சீட் நம்பர் 2 புக் பண்ணேன். ஆனால் ஃப்ரண்ட் வந்து உட்காரக்கூடாதுங்களா, அது வந்து லேடி சீட்னால. ஸோ நான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். கரெக்டாக வந்து சீட் நம்பர் 11 வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நம்ம பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக 5 நிமிஷம் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீட்டு தான், உங்களுக்கு ரெக்ளைனிங் பொசிஷன்லாம் இருக்காது. அதே போல் கை பிடிக்கிற ஹேமர் கொடுத்துருப்பாங்க, காலில் வந்து ஃபுட் ரெஸ்டர் கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய எஸ்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ் அல்ட்ரா டீலக்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு ரெக்ளைனிங் பொசிஷன்லாம் இருக்கும். பட் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீட்டு தான், உங்களுக்கு சாஞ்சிக்கிற மாதிரிலாம் இருக்காது, புஷ்பேக் சீட்லாம் வந்து இருக்காது, உங்களுக்கு நார்மல் சீட் தான் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக இங்கேருந்து 7 மணிக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் தான் வந்து உங்களுக்கு நைட்டு டின்னர் பிரேக் வந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க டிரைவர் அண்ணா. ஸோ ரூட்டு பார்த்துடலாம். இங்கே தாராபுரமில் இருந்து எடுத்து நம்ம பஸ் வந்து கரூர் போயிட்டு, கரூரில் இருந்து குளித்தலை, முசிறி, அதுக்கப்புறம் துடியலூர் வழியாக பெரம்பலூர் போயிட்டு, பெரம்பலூரில் இருந்து அதுக்கப்புறம் விழுப்புரம், சென்னை போகிறாங்க. ஸோ இதான் வந்து நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. கரூரில் இருந்து நம்ம நாமக்கல், சேலம் வழியாகவும் சென்னை போகலாங்க. ஆனால் எந்த பஸ்ஸஸும் கரூரில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த பெரம்பலூர் வழியாக தான் வந்து சென்னை போவாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 3x2 டைப்பில் உங்களுக்கு சீட் வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டு, டிரைவர் சீட்டு எல்லாம் சேர்த்து மொத்தம் 52 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மேலே வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சீட்டு இதாங்க உங்களுக்கு, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புஷ்பேக் சீட்டு இருக்காது. ஸோ டைம் கரெக்டாக 7 o'clockங்க. நம்மளுடைய பஸ்ஸு தாராபுரமில் இருந்து எடுத்தாச்சு. ஸோ வாங்க இந்த சூப்பரான ரைடை டிஎன்எஸ்டிசியில் நம்ம தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தாராபுரமில் டெய்லி உங்களுக்கு நைட்டு 7 o'clock எடுத்து உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு சென்னை கிளாம்பாக்கம் போகிறாங்க. அதே போல் சென்னையில் நைட்டு உங்களுக்கு டெய்லி 9 மணிக்கு எடுத்து காலையில் தாராபுரம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வராங்க. ஸோ இதான் வந்து நம்ம பஸ்ஸோட டைமிங்கு. வண்டி நைட் சர்வீஸ் மட்டும் தான் அவைலபிள், டேயில் உங்களுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45ங்க. மூலனூர் வந்திருக்கோம். அதாவது தாராபுரமில் இருந்து கரூர் போகும்போது இந்த மூலனூர் இதெல்லாம் வந்து ஒரு மெயினான பிளேஸ் போல். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்து கரூர் தான். இங்கேருந்து ஒரு கரெக்டாக 50 கிலோமீட்டருங்க கரூர்.
ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 8:45 கரூர் வந்திருக்கோம். ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்குங்க. தாராபுரமில் இருந்து ஆரம்பித்து கரூர் வரைக்கும் பண்ணேன். அந்த சின்ன தாராபுரம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோடோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரோடோட அந்த ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. மற்றபடி ரைடு சூப்பராக போயிட்டுருக்கு. தாராபுரமில் இருந்து கரூரில் இருந்து துறையூர் வரைக்கும் சிங்கிள் ரோடு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பைபாஸ் தானே, துறையூரில் இருந்து பைபாஸு, அதுக்கப்புறம் பெரம்பலூரில் இருந்து அந்த திருச்சி சென்னை பைபாஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் நிற்கும்னு சொன்னாங்க. கரெக்டாக இங்கேருந்து 9:10 9:20 எடுப்பாங்களாம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு டின்னர் பிரேக்காக கொடுத்துட்றாங்க. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே அப்படியே நிப்பாட்டி இங்கே டின்னர் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ 9:20 தான் எடுப்பாங்களாம். ஸோ நானும் போய் சாப்பிட்டு வரலான் இருக்கேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறேன். நான் புக் பண்ணது டிஎன்எஸ்டிசியோடைய ஆப்பில் தாங்க புக் பண்ணேன். ஆன்லைன் புக்கிங் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 408 ரூபாங்க, 408 வந்துச்சு. ஸோ ஆஃப்லைன் புக்கிங்கும் இருக்குது, ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது. ஆஃப்லைன் புக்கிங் வரீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. டிஎன்எஸ்டிசி ஆப்பில் தாராபுரம் டு சென்னை, கரூர் டு சென்னை போட்டிங்கன்னா பஸ் வரும், அந்த டைமிங் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ஏறிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் மோஸ்ட்லி அவைலபிள் இருக்கும். வீக்கெண்டு ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணது 408 ரூபாங்க, 408 ரவுண்டாக 410 ரூபா வச்சுக்கோங்க. ஆன்லைன் புக்கிங்கு 410 ரூபா. இதே ஆஃப்லைன் புக்கிங்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாகும், 360 வரும். கரெக்டாக 358 போட்டிருந்துச்சு, ரவுண்டாக 360 வச்சுக்கோங்களேன். தாராபுரம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறது. நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறது 408 ஆன்லைன் புக்கிங்கு. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாராபுரம் டு சென்னை போகிற பஸ்ஸஸ் நிற்கிது. ஸோ இங்கே கரூர் டு சென்னை போகிற பஸ்ஸஸ் நிற்கிது. இந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா துறையூர் பெரம்பலூர் வழியாக தான் வந்து சென்னை போகுது. மோஸ்ட்லி கரூரில் இருந்து எடுக்கிற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. துறையூர் பெரம்பலூர் போய் அங்கேருந்து விழுப்புரம் வழியாக உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் வந்து போகிறாங்க. ஸோ நானும் போயிட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு வந்துட்டேங்க. இங்கே வெளியே தள்ளுவண்டி கடையில் தான் சாப்பிட்டேன். ஆனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதோட தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றது உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டேன், 4 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. 30 ருபீஸ் ஆச்சு, 30 ரூபா ஆச்சு. ஸோ தெம்பாக சாப்பிட்டாச்சு, ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு. இங்கேருந்து அடுத்த ஒரு கேபினை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஸோ டைம் கரெக்டாக 11 o'clock துறையூர் வந்திருக்கோம். இங்கே கரூரில் 9 மணிக்கு ஆரம்பித்தது குளித்தலை முசிறி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துறையூர் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே தூங்கலான்னு தூங்கிட்டு விக்கிரவாண்டி அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா காலையில் ரைடு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பஸ் வரும். அது ஒரு நம்ம கேபின் ரைடு பண்ணலாம். ஸோ ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் 5 o'clock என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு குட் நைட். ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 2ங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் வந்திருக்கோம். 11:45 வந்தாங்க, 11:45 வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பு கரூரில் கொடுக்குறாங்க, அது ஒரு டின்னர் பிரேக்கு அண்டு ரெஸ்ட் ரூம் பிரேக் கொடுக்குறாங்க. செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா துறையூர் வரைக்கும் பண்ணேங்க. துறையூருக்கு அப்புறம் தூங்க ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே பெரம்பலூர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தூங்க தாங்க போகிறேன். தூங்கிட்டு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 3வது ரெஸ்ட் ஸ்டாப் கண்டிப்பாக இருக்கும். செங்குறிச்சி டோல்கேட்டில் தாண்டி நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு குட் நைட். ஸோ டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரமில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம் வரைக்கும் போக 10 மணி நேரம் டைம் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் நைட்டு 7 மணிக்கு ஏறினீங்கன்னா காலையில் 5 மணிக்கு வந்து போகிறீங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 480 கிலோமீட்டருங்க தாராபுரம் டு சென்னை வரைக்கும். நீங்கள் சீட்டிலே உட்காந்து ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணிடுவீங்கன்னா இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு சென்னை வரைக்கும் ஃபுல்லாக யாருமே ட்ராவல் பண்ணுறது இல்லைங்க. ஒரு 25% தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஃப்ளோட்டின் க்ரௌடுன்னு சொல்லலாம். அதாவது தாராபுரம் டு கரூர் டு பெரம்பலூர், துறையூர் டு பெரம்பலூர் டு சென்னை, இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறதில்ல. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்கிட்ட தான் வந்து சென்னை வரைக்குமே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. குட் மார்னிங் கைஸ். 3வது ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே விட்டுருக்காங்க, அங்கே பாட்டு போட்டுருக்கனால நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டரில் இங்கே வந்து விட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசந்து தூங்குற மாதிரிலாம் தூங்கலை. ஏன்னா நம்ம சிட்டிங்கில் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கண்ணாஸ் இருந்தேன், அவ்வளோதான், ரொம்ப தூங்கலை. ஸோ டயர்டாக இருந்தால் நல்லா தூங்கலாம், டயர்டு இல்லைன்னா லைட்டாக கண்ணாசிட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன கேபின் ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ காலையில் கிளாம்பாக்கம் 5 மணி, மோஸ்ட்லி 5 மணிக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 350 கிலோமீட்டர் நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ அப்படியே கிளாம்பாக்கம் போயிட்டு நம்மளுடைய vlog-ஐ முடிக்கலாம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக ஒரு 20 minutes பிஃபோர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes பிஃபோராகவே வந்துட்டாங்க.
உண்மையிலே ஒரு சூப்பரான ரைடாக அமைஞ்சிச்சுங்க எனக்கு இந்த பஸ்ஸில், இந்த டிஎன்எஸ்டிசியில். ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன்எஸ்டிசியில் இவ்வளோ லாங் கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா இந்த பஸ்ஸாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 450 கிலோமீட்ரு டிஎன்எஸ்டிசியில் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது எல்லாமே எஸ்சிடிசி தான். லாங் ஜர்னி நான் நிறைய ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். டிஎன்எஸ்டிசியில் தாராபுரம் டு சென்னை வந்ததுன்னா இந்த பஸ்ஸாக தாங்க இருக்கும். ஸோ கேபினும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜேர்னி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டு மட்டும் உள்ளே போயிட்டு வராங்க. உங்களுக்கு வந்து தாராபுரமில் இருந்து எடுத்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதனால் உள்ளே போகிறாங்க. அதை விட்டால் பெரம்பலூர் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு, அதனால் அதுலேயும் உள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ அதனால் விழுப்புரமும் உள்ளே போயிட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் இடையில இருக்க சின்ன சின்ன ஊர் எல்லாமே மெயின் பஸ் ஸ்டாப் தான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரிலாம் இல்லை. மெயின் பஸ் ஸ்டாப்லேயே ஆளுங்க இருந்தால் அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதே போல் 3 ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கரூரில் வந்து அதை அப்படியே டின்னர் பிரேக்காக கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு 13 மினிட்ஸ் அங்கே நிப்பாட்டுறாங்க. அது வந்து ஒரு டின்னர் பிரேக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெரம்பலூரில் ஒரு டீ பிரேக் அண்டு ரெஸ்ட் ரூம் பிரேக்கு, அதுக்கப்புறம் விக்ரவாண்டியில் டீ பிரேக் அண்டு ரெஸ்ட் ரூம் பிரேக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 3 வந்து ரெஸ்ட் ரூம் பிரேக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சிட்டிங்லேயே உட்காந்து ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த விலாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.